வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட் பிரச்சினையை முற்றிலும் ஒழிக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். ராய்ப்பூரில் நடைபெற்ற சத்தீஸ்கர் வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் நிறைவு நாள் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அமைதியான சூழல் இல்லாமல் வளர்ச்சிக்கு வாய்ப்பில்லை என்று கூறினார். பீகார் சட்டமன்ற தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 45,341 வாக்குப்பதிவு மையங்களில் மக்கள் வாக்களித்து வருகின்றனர். மாநில காவல்துறை அதிகாரிகள், ஆயுத காவல் படையினர் ஆகியோர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். முற்றிலும் மகளிரே நிர்வகிக்கும் 926 வாக்குப்பதிவு மையங்களும், மாற்றுத்திறனாளிகள் நிர்வகிக்கும் 107 வாக்குப்பதிவு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே பீகாரில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவடைய 4 நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. புதுச்சேரியில் தேசிய கடல் மீன்வள கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் உள்ள மீனவர்களின் மக்கள் தொகை, மீன்பிடி படகுகள், தரையிறங்கும் மையங்கள், கடல்சார் பொருளாதார சூழல்கள் குறித்த தகவல்களை சேகரிப்பதே இந்த கணக்கெடுப்பின் நோக்கமாகும். அடுத்த மாதம் டிசம்பர் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கணக்கெடுப்பில் 66 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் சுப்மான் கில் தலைமையிலான இந்த அணியில் துணை கேப்டன் ரிஷப் பந்த் இடம்பெற்றுள்ளார். 2 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதலாவது ஆட்டம் கொல்கத்தாவில் வரும் 14ஆம் தேதி தொடங்குகிறது. 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி வரும் 22ஆம் தேதி குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.